ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மினி விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த சாம்பிராணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா சாம்பிராணிகளும் சேர்த்து கட்டி கட்டியான்னு இருக்கும். அந்த கட்டி எல்லாத்தையுமே நான் வந்து உரலில் போட்டு இடித்து நல்லா ஜலிச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி நார்மலாக எப்படி தீபம் காட்டுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதே நம்மளுக்கு வந்து பெரிய வேலையாக இருக்குதுங்க. இல்லை இந்த பாட்டு தான் பார்த்துட்டு சாப்பிடுவேன், அந்த பாட்டு தான் பார்த்துட்டு சாப்பிடுவேன்னு வேறு பேசுவானுங்க. எப்போதுமே எந்த பாட்டு பார்ப்பானுங்க அப்படின்னா, கென் கருணாஸுடைய யூத் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சாப்பிடுவானுங்க. அப்புறம் ஒரு பாசட் ரிசீவ் ஆனது அதையும் பார்த்துட்டு நெய் பிரிக்கிற வேலை கொஞ்சம் இருந்தது. பாலாடை நிறையா சேர்ந்ததுனால அதில் வந்து நெய் பிரிச்செடுக்கிற வேலை இருந்ததுங்க. அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த நெய் பிரிச்செடுக்கிறதுல வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு நிறைய டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிறைய ஐஸ் கட்டியும் சில் வாட்டரும் தான் நிறைய வந்து தேவைப்படுது. நான் வந்து இன்றைக்கி முருங்கையில போட்டு தான் நெய் வந்து பிரித்து எடுத்தேன். அவ்வளவு நல்ல வாசனையாக இருந்தது. எப்போதுமே நெய் பிரிக்கும் போது நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சிம்மில் வந்து வச்சு தான் வந்து நெய் வந்து பிரித்து எடுக்கணும். நம்ம வந்து ஃப்ளேமை ஹை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கருகல் மாதிரி வாடை வரும். இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து கீழே போனதுக்கு அடியில் போய் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் முறையான வரும். இந்த முறையாக வரதும் இது எல்லாத்தையுமே அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முருங்கையில போட்டு நெய் வந்து பிரித்து எடுக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால சாமியும் கும்பிட்டாச்சு. தேங்க்யூ.